இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையின் மகிழ்ச்சியிலே களிகூற நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பூர்வ காலத்தில் பங்கு பங்காய் முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய பிரசன்னத்தை இன்று உம்முடைய குமாரனின் வாயிலாக எங்களுக்கு திருவுளம் பற்றி இருக்கிறீர். இந்த அன்பின் வெளிப்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். முன்னணை பாலகனை பணிந்து கொள்ள வந்திருக்கிற எங்கள் உள்ளத்திலே உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியின் நிறைவால் ஆட்கொண்டு வழி நடத்தும். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை மாறட்டும். எங்கள் வாழ்விலே உம்முடைய ஒளியை ஏற்றி நீர் எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆமென். பாமாலையில் 44வது பாமாலை பாடலை பாடுவோம். பாமாலையின்
திறந்த வெளி அரங்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆலயத்திலே புதிய மின் விளக்குகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை ஆண்டவரின் மகிமைக்காக நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் புதுப்பித்து கொடுத்திருக்கிற திறந்த வெளி அரங்குக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக மக்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற நற்செய்தி ஸ்தலமாக அந்த இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் சந்ததி சந்ததியாக அநேக மக்களுக்கு உம்முடைய திரு நாம மகிமைக்கென்று திருச்சபை விசுவாசிகளின் பயன்பாட்டுக்கென்று கர்த்தாவே நீர் அதை புதுப்பித்து கொடுத்திருக்கிறீர். அதை நீர் பரிசுத்தப்படுத்தும். அங்கு நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவரே உம்முடைய திரு நாமம் எடுத்து இயம்பப்படவும் உம்முடைய மகிமை வெளிப்படவும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, அந்த புதுப்பித்தலுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்ட அத்தனை மக்களுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அவனமாகவே ஆலயத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற புதிய மின் விளக்குகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஒளியின் பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இவற்றை உம்முடைய திரு நாம மகிமைக்கென்று உம்முடைய திரு பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே. ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தர் பிறந்த பண்டிகையாகிய கிறிஸ்துவின் ஜனன திருநாளுக்கான சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மனுஷ தன்மையை தரித்து கொள்ளவும் இதை போல்